මාස්ක් ප්‍රහාරය සම්බන්ධයෙන් නෑ හරි ඔබතුමාලා නෑ දැන් ඒක අපි එක මේක නෑ ඔබතුමාලා ஹரி ஜெயவா முதல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இன்றைய நாளில் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் வந்திருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 மணித்தியால விசாரணை அல்லது அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதுக்கு பிறகு அவர் வெளியில வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார். எதுக்காக உங்களை அழைத்தாங்க, என்ன காரணத்துக்காக அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன சொன்னா, தான் ஜனாதிபதியா இருந்த காலத்துல அமைச்சர்கள் மக்களுடைய பணத்தை சட்டவிரோதமான முறையில அல்லது தேவையில்லாம பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது தொடர்பான விளக்கத்தை கேட்கறதுக்கு என்ன நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, இது தொடர்பான தகவல்கள் அறிந்து கொள்றதுக்காக தான் தன்னை அழைத்ததாக சொல்லியிருந்தாரு. 7 மணித்தியாலங்கள் இந்த வாக்குமூலம் அவரிடமிருந்து பெறப்பட்டிருந்தது. சரி, அதுக்கு பிறகு அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இன்னும் முன்னாள் ஜனாதிபதிகள், அதாவது முன்னிருந்த ஜனாதிபதிகளும் அழைக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி அதை நீங்க சொல்றீங்கன்னு போது அவங்க சொன்னாங்க, அதாவது விசாரணையில இருந்த சிஐடியினர் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொன்னாங்க, முன்னாள் ஜனாதிபதிகள் இன்னும் அழைக்கப்பட இருக்காங்க, தன்னை தவிர மற்ற ஜனாதிபதிகளும் விசாரணைக்காக வரும் நாட்கள்ல அழைக்கப்படுவாங்க, அவங்க அழைக்க இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருந்தார். முதல் ලබා ගැනීමේදී නොයෙකුත් වැරදි තොරතුරු සපයලා තියෙනවායි කියලා. එතකොට ඒ වැරදි තොරතුරු සැපීම සම්බන්ධයෙන් ඒ තියෙන අයට වෙන වෙනම ලිපිකුණු තියෙනවා. එහෙම මේ වැරදි තොරතුරු සපයනවායි කියලා සැකකටයුතු විදිහට තියෙන අයට. ඒක නිසා ඒගොල්ලන්ගේ ෆයිල් වෙන වෙනම අරගෙන ඒ විස්තර තොරතුරු මගෙන් ලබා ගත්තා. අනික මම විතරක් නෙවෙයි, CID නිලධාරි මාත්‍රු ප්‍රකාශ කළා. මීට පෙර හිටපු සියලුම ජනාධිපතිවරුන් ඒ කාලවලදී දුන්න යම් අක්‍රමිකතාවයක් සිදු වෙලා කියලා පේනවා නම් ඒ හැම ජනාධිපතිවරයෙක්ම ගෙනල්ලා මේ තොරතුරු සම්බන්ධයෙන් පැහැදිලි කර ගැනීමක් කරනවා කියලා. ඒකට තමයි මම අදාවේ. ඒකට ඔබතුමාට අමතරව වෙනත් ජනාධිපතිවරු ගෙන්නන්න ඉතින් යනවා. ඔව් එහෙම ගෙන්නනවා කියලා කිව්වා. சரி, இதை தாண்டி ஊடகவியலாளர்கள் கடைசி ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்பொழுது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அந்த டைம்ல நீங்க ஜனாதிபதியா இருந்தீங்க, அது தொடர்பாக உங்களுடைய எதுவும் கேள்விகள் கேட்கப்பட்டதா, ஏதாவது விசாரிக்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம தப்பி ஓடினார் அப்படின்னு தான் சொல்லலாம். මාස්ක් ප්‍රහාරය සම්බන්ධයෙන් නෑ හරි ඔබතුමාලා නෑ දැන් ඒක අපි එක මේක නෑ ඔබතුමාලා හරි ජයවා முதல் எந்த விதமான இதுவும் இல்லை, எதுவுமே சொல்ல. அது தொடர்பாக கேட்டதா கேட்கலையா, அது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்க விரும்பல, தெரிவிக்கவும் இல்லை. அப்படியே போயிட்டாரு. இது கொஞ்சம் என்னவா இருக்கு. முன்னாடி ஏற்கனவே அவர் இப்போ 2 நாளைக்கு முதலே ஒரு சகோதர மொழி ஊடகத்துல இது தொடர்பான விஷயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பான பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதான் திரும்பவும் சொல்லியிருந்தார். ஆனா இன்றைக்கு இந்த விஷயம் கேட்கப்பட்ட போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம், ஏன் அவரை சொல்லாம போனார் அப்படின்ற ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியல. ஏன்னா வரப்போற நாட்கள்ல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கு தொடர்பான அறிக்கையினுடைய அல்லது குற்றவாளி இதுக்கு பின்னால யார் இருந்தாங்க அப்படின்ற தகவல்களை அரசாங்கம் நேரடியாக வெளியிடும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு இப்ப மக்கள் மத்தியில் இருக்கிறதால இது தொடர்பாக பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாரோ தெரியல. ஆனாலும் இது தொடர்பான விஷயங்கள் முன்முறமா வேகமா நடந்து வருது. இந்த 21ஆம் தேதி இன்றைக்கு, இந்த 21ஆம் தேதிக்கு முதல்லையே இந்த தகவல்கள் எல்லாமே வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி சொன்னாலும், நேற்றைக்கு முந்தைய நாள்ல ஜனாதிபதி சொன்னாரு இன்னும் சில நாட்கள்ல இது வெளியிடப்படும். ஜனாதிபதி ஆணைக்குழு, விசாரணை ஆணைக்குழுடைய அறிக்கை இப்பொழுது சிஐடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வரப்போற கைது நடவடிக்கைகளா இருக்கட்டும், அவங்க எடுக்க போற ஆக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்த நாட்கள் இருக்க போகுது. அதோட எதிர்கட்சியினுடைய பெரிய ஒரு பிரச்சார பக்கமாக இப்ப எடுத்துக்கொள்ளப்படுறது 21ஆம் தேதி சொல்றேன்னு சொன்னாங்க, சொல்லல. இது ஒரு அரசியல் ஒரு பிரச்சாரம், அதாவது தேர்தலுக்கான பிரச்சாரம். இது தேர்தல மக்களை பெரிய அளவா இழுக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா இந்த அரசாங்கம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைகளையும் குற்றவாளிகளையும் நாங்க வெளிப்படுத்துறோம் வெளிப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லி இந்த தேர்தலை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அப்படித்தான் இந்த கடந்த கால அரசாங்கங்கள்லையும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இருந்தது, அதுக்கான அறிக்கை கொண்டு வரப்பட்டது, எல்லாமே இருந்தது. அதே மாதிரி இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க, அதே அறிக்கையை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதை வெளிக்கொண்டு வரலாம் தானே, ஏன் மக்களுக்கு அதை சொல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இப்ப எதிர்கட்சி பக்கமாக குற்றம் சாட்டப்படுது. குறிப்பா எதிர்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருக்காரு, அரசாங்கம் இப்போ பொய் சொல்ற அரசாங்கம் அப்படின்ற லேபலே அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு பொய் சொல்றாங்க, இந்த அளவுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
පචයට දැන් පච ලේබල් එක හොඳට වැදිලා තියෙනවා. පාස්කු ප්‍රහාරය ගැනක් කරන්නේ ටොම් පච. දැන් අද නේද මහමොලකරුව එළියට දානවා කිව්වේ. රටේ ජනතාවගේ දැනගැනීම පිණිස නම එළියට දානවා කියලා කිව්වේ. මෙන්න මොකද කොමිෂන් වාර්තාවක් බාර දුන්නා ඊ මොන විහිළුවක්ද? එතනත් කරන්නේ ටොම් පච. அந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதோட ஒரு விஷயம் நான் இதுல சொல்லி முடிக்கிறேன். அதாவது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மே தின கூட்டம் உண்டு காலிமுகத்திடல்ல பிரம்மாண்டமா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கு கொள்வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ஆளுங்கட்சியால், அதாவது என்பிபியால் நடத்தப்படுகின்ற மாபெரும் கூட்டமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டத்துல வைத்து இந்த தகவல்களை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனாலும் பல பக்கமாக சொல்லப்படுது இது தேர்தலை குறிவச்சு செய்யப்படுகின்ற ஒரு பிரச்சாரமா இருக்க போகுது. ஏன்னா அடுத்த 5 நாள்ல தேர்தல் வரப்போகுது. அந்த அடிப்படையில மக்கள் எல்லாத்தையும் கூட்டி இந்த விஷயத்த சொல்ல போறாங்க. இது தேர்தலில் என்பிபி மாபெரும் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய அறிக்கையை வைத்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இப்ப விமர்சனங்களும் இருக்கு. ஆனா இந்த காலிமுகத்திடல் நடக்க போற இந்த கூட்டமானது எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரப்போகுது, அந்த நாளில் தான் இதை சொல்ல போறாங்களா அப்படின்ற மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் சொல்லுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய நாள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்பிபி அரசாங்கத்தால வெற்றி பெற முடியாது, இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற முடியாது. ඡන්දේ මාලිමාව හිතනවා නම් දිනනවා කියලා එහෙම දිනන්නේ නැහැ. මොකක් තැනක බහුතරයක් ලැබෙන්නේත් නැහැ. காரணம் என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற விஷயங்கள், மக்கள் மத்தியில நடந்து கொண்டிருந்த விஷயங்கள், கடந்த நாட்கள்ல இந்த அரசாங்கம் செஞ்ச பல விஷயங்கள் மக்கள் மத்தியில விரக்தி ஏற்படுத்தியிருக்கு. இதனால என்பிபியால வெல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட இந்த எல்போர்டு உள்ளவங்களுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்னோம். ஆனா நீங்க கேட்கல, வாக்களிச்சீங்க. இப்ப வாகனம் போய் முட்டி இருக்கு, இப்ப எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா அவருடைய பாணியிலான பல விஷயங்களை இன்றைய நாள்ல அவருடைய ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல சொல்லியிருந்தாரு. පාර්ලිමේන්තු ඡන්දෙද කිව්වා chance එකක් දෙන්න කියලා. ඉතින් chance එක දුන්නා. මම නම් කිව්වේ මේ එල්බෝඩ් කාර්යෝ දාන්න එපා, පළපුරුදු අය දාන්න කියලා. කොහමද එල්බෝඩ් කාර්යෝ දැම්මා. දැන් වාහනේ අප්පල ඉවරයිනේ. ගන්න කෑලි තියෙනවා. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கடந்த 17ஆம் தேதி வாக்குமூலம் வழங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் போகல, இன்னொரு தேதியை தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப 25ஆம் தேதி மீண்டும் அவங்களுக்கான தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி காலையில 9:30க்கு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது அவர் வாக்குமூலம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் இங்க போறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. காரணம் ஏற்கனவே ஒரு தேதி கேட்டாரு, இந்த தேதியை தட்டி கழிக்க வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா சாமர சம்பத் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் தொடர்பாக அது தொடர்பான தகவலை அறிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த விசாரணை அல்லது தகவல் எடுக்கிறதுக்காக அவரை அழைச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி இப்ப சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சாமர சம்பத் மீண்டும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. கடந்த காலங்கள் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது, ஆனா இப்ப விளக்கமறியல். அதே போல மேவின் சில்வா அவருக்கும், அதாவது ஒரு அரச காணியை தண்ட பேர்ல மாத்தி விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேர்ல கைது செய்யப்பட்டவர். அவருக்கு தொடர்ச்சியா 4வது முறையாக இப்பொழுது நீதிமன்றம் விளக்கமறியல் காலத்தை நீடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் இன்றைய நாள்ல முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது பரவலா அரசாங்கத்தை விமர்சிக்கிற பல விஷயங்களையும் நாங்க கடந்த நாட்கள்ல பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நாள்ல வட்லந்த வதை முகாம் தொடர்பான அறிக்கை சிஐடியிடம் கையளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பல விசாரணைகள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வருகின்ற நாட்கள்ல முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சொன்ன மாதிரி சிஐடியினருக்கு அழைக்கப்பட்ட பொழுது இன்னும் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அழைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில ரணில் விக்ரமசிங்க அவர்கள், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள், இவங்க எல்லாருமே அழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.